இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற பேச்சு வந்து ரொம்ப பரபரப்பா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, மத்திய அரசாங்கம் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தலாம் அப்படிங்கிற மாரி ஒரு முடிவுல வந்து இப்ப இருக்கிறாங்க. இதுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா, முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில வந்து ஒரு குழு அமைச்சு ஆராய்ச்சி பண்ணி, அந்த குழுவின் பரிந்துரைப்படி பார்த்தீங்கன்னா, இப்ப மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் குடுத்திருக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் குடுத்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம பாராளுமன்றத்தில வந்து விவாதிக்கப்படும். இதனுடைய சட்டம் வந்து பாராளுமன்றத்தில வந்து ஒருமனதா தேர்ந்தெடுக்கப்பட்டு, அடுத்து ஜனாதிபதிக்கு அனுப்பப்படும். அதுக்கு அடுத்தபடியா ஜனாதிபதி ஒப்புதல் குடுத்த பின்னாடி தான், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து நடக்கும். சரி, அப்படி ஜனாதிபதி ஒப்புதல் குடுத்துட்டாங்க அப்படின்னா, இது வந்து ஒரே நாடு, ஒரே தேர்தல் உடனே நடந்துருமா? அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா அதுக்குண்டான வாய்ப்புகள் குறைவு தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ தான் வந்து மத்திய அரசாங்கம் வந்து இப்போ வந்து பொறுப்பேத்து, இப்போ ஒரு 100 நாள் மேல ஆயிருக்கு. இது உடனே வந்து அந்த ஆட்சிய கலைச்சுட்டு வந்து இப்போ ஒரே நாடு, ஒரே தேர்தல் நடத்த முடியாது. அப்படி நடத்துற மாரி இருந்ததுன்னா, 2026 அந்த அந்த பொசிஷன்ல நடத்த முடியும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த டைம்ல வந்து நெறைய மாநிலங்கள்ல வந்து ஆட்சி முடியுது. இல்ல அப்டின்னா 2025 அடுத்த வருஷமே கூடி நடத்தலாம். அப்படி நடத்தும்போது, மத்திய அரசாங்கத்தையும் கலைக்கணும், மாநில அரசாங்கங்களையும் கலைக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, மாநில சட்டசபைகள் அத்தனையுமே கலைக்கணும். கலைச்சு, ஒரே நேரத்தில வந்து ஒரே நாடு, ஒரே தேர்தல் நடத்தலாம். அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். சரி, இப்படி வந்து நடத்துறதுக்கு வந்து மாநில அரசுகள் வந்து ஒத்துக்கிருமா? அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறி தான். ஏன்னா நெறைய மாநிலங்கள்ல வந்து இதுக்கு எதிர்ப்பு வருது. நெறைய மாநிலங்கள்ல வந்து இதுக்கு ஆதரவு இருக்கு. இந்த மாரி பல கட்டமா வந்து எல்லாருமே வந்து ஆதரவு குடுத்துட்டு இருக்காங்க. பாதி பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. இதனால வந்து என்ன சாதக பாதகம்? ஏன் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மத்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, இது செலவினங்கள குறைக்கிறதுக்கு வேண்டி நாங்க கொண்டு வரோம். அதாவது தேர்தல் செலவு குறைக்கிறதுக்கு வேண்டி நாங்க கொண்டு வரோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது அடுத்தபடியா என்ன சொன்னா, மக்களுக்கு வந்து இது பெரிய இடைஞ்சலா இருக்கு. ஏன்னா பலகட்ட தேர்தல் பலவிதமா நடக்கும்போது, அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு. பாதுகாப்பு பணிக்கு இடைஞ்சலா இருக்கு அப்படிங்கிற மாரி தேர்தல் சமயத்தில வந்து ரொம்ப ஒரு பெரிய நெருக்கடியா இருக்கு அப்படிங்கிற மாரி மத்திய அரசாங்கம் சார்புல சொல்லப்படுது. இது வந்து ஏத்துக்கிற முடியுமா? முடியாதா என்னன்னு தெரியல. ஏன்னா தேர்தல் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல வந்து இது இது வந்து இடையில வந்து சில அரசாங்கங்கள் வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால வந்து கவிழ்ந்தாலோ, அந்த அரசாங்கம் வந்து டிஸ்மிஸ் ஆனாலோ, இது எப்படி தேர்தல் நடத்துவாங்க அப்படிங்கிற மாரி விளக்கத்த வந்து அவங்க ஒண்ணும் குடுக்கல. இதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல வந்து இதுதான் முதல் முறையா? அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து இதுதான் முதல் முறையா? இப்ப தான் வந்து மத்திய அரசாங்கம் வந்து இத முன்னெடுத்து கொண்டு வராங்களா? அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க. ஏற்கனவே வந்து சுதந்திரம் பெற்ற பிறகு, அதுக்கு அடுத்தபடியா வந்த தேர்தல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அதுக்கு அடுத்தபடியா நடந்த தேர்தல் எல்லாமே வந்து 1967 வரையுமே வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 1968, 1969ல சில மாநிலங்கள்ல வந்து ஆட்சி கவிழ்க்கப்பட்டதன் காரணமா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து அதிலிருந்து மாறியிருக்கு. அந்த நிலைப்பாடு மாறியிருக்கு. என்ன காரணம்னா, அடுத்தடுத்த மாநிலங்கள் எலக்ஷன் ஒரு சமயமும், ஆ பாராளுமன்ற எலக்ஷன் ஒரு சமயமும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதனால தான் வந்து இந்த முறை மாறியிருக்கே தவிர, ஆனா இதுக்கு முன்னாடி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு வரலாறும் இருக்கு. இத வந்து இப்ப தான் மத்திய அரசாங்கம் மீண்டும் அத கொண்டு வர்றாங்க. அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய அரசாங்கங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா, மாநில அரசாங்கங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு சில மாநிலங்கள்ல வந்து இதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லவே இல்ல. ஆனா கூடிய விரைவில இது வந்து ஒரே நாடு ஒரே எலக்ஷன் வரும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து மக்களோட கருத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறது வந்து, இதுக்கு மத்திய அரசாங்கம் ஒரு விளக்கத்த குடுத்து, அப்புறம் தான் அதனுடைய விளக்கத்துக்கு பிறகு தான், இது வந்து ஒரே நாடு ஒரே எலக்ஷன் வந்து கண்டிப்பா வேணும். அது தேவ தான் அப்படிங்கிற மாரி நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும்.